ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே கடந்த மாதங்களிலே கர்த்தர் என்னோடு கூட பேசின காரியத்தை உங்களுக்கு என் வாழ்க்கையிலிருந்து பகிர்ந்து கொள்கிறேன். ಅನೇಕ ಏಳು ಬೀಳುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನನ್ನ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಕೊಂಡೊಯ್ದನು. ஆகவே விழுத பல சூழ்நிலைகளிலே நான் இருந்து பல காரியங்களிலிருந்து தேவன் என்னை மீட்டெடுத்து கொண்டே வந்தார். ಸೊ ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ರೋಮ 1:21 ವಚನದಿಂದ ಆತನು ಮಾತನಾಡಿದನು. இன்றைக்கு ரோமர் 1:21 ரோமன் சாப்டர் 1:21. ಸೊ ಇಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಬಾಧಿಸಿದಂತ ಎರಡು ವಿಷಯಗಳ ಕುರಿತು ಪೌಲನು ರೋಮಾಪುರದ ಸಭೆಯವರಿಗೆ ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ. இங்கே பவுல் அப்போஸ்தலன் ரெண்டு காரியங்களை இந்த ரோமாபுரி பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு அவர் கூறுகிறார். ಸೊ ದೇವರನ್ನ ಬಾಧಿಸಿರಬಹುದಾದಂತ ಎರಡು ವಿಷಯಗಳು ಆತನು ಬಳಸ್ತಿದ್ದಾನೆ. ஆகவே தேவனை அவர்கள் என்ன அறிந்து கொள்ளவில்லையோ அந்த காரியத்தை அவர்களுக்கு எடுத்து கூறுகிறார். ಸೊ ಅದನ್ನ ಆ ವಚನವನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 1:21, ரோமன் சாப்டர் 1:21. ಯಾಕಂದರೆ ದೇವರ ವಿಷಯವಾಗಿ ಅವರಿಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಇದ್ದರೂ ಅವರು ಆತನನ್ನು ದೇವರೆಂದು ಘನಪಡಿಸಲಿಲ್ಲ, ಆತನ ಉಪಕಾರಗಳನ್ನ ನೆನೆಸಿ ಆತನನ್ನ ಸ್ತುತಿಸಲಿಲ್ಲ. ಅವರು ವಿಚಾರ ಮಾಡಿ ಮಾಡಿ ಫಲ ಕಾಣಲಿಲ್ಲ, ವಿವೇಕವಿಲ್ಲದ ಅವರ ಮನಸ್ಸು ಕತ್ತಲಾಯಿತು. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்தது. ಸೊ ದೇವರನ್ನು ಅವರು ಘನಪಡಿಸಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ஆகவே அங்கே வாசிக்கிறோம், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. ಅವರು ದೇವರ ಉಪಕಾರಗಳನ್ನು ನೆನೆಸಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. அவர்கள் தேவன் செய்த எல்லா காரியங்களையும் அவர் கொடுத்த காரியங்களுக்கு அவரை ஸ்தோத்திரியாமல் நன்றி இல்லாதவர்களாய் போனார்கள். ಸೊ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾನು ನೋಡುವಾಗ ಕೆಲವೊಂದು ನನಗೆ ತುಂಬಾ ಹತ್ತಿರವಾದಂತವರ சாவுಗಳನ್ನ ನಾನು ಕಣ್ಣಾರೆ ಕಂಡೆ. ஆகவே எனக்கு மிக சமீபமாய் இருந்தவர்கள் அநேக பேர்கள் மரித்தார்கள் என்று நான் பார்த்திருக்கிறேன். ಅನೇಕರು ರೋಗಗಳಲ್ಲಿ ಹಾದು ಹೋದದ್ದನ್ನ ನಾನು ಕಂಡೆ. ஆகவே அநேகர் வியாதிகளின் மத்தியிலே சென்றார்கள் என்பதையும் நான் பார்க்கிறேன். ನಾನು ಸಹ ಒಂದು ರೋಗದಲ್ಲಿ ಹೊರಟು ಹೋದೆ. சகோதரனும் தன் வாழ்க்கையில ஒரு விதமான வியாதினாலே பாதிக்கப்பட்டார். ಸೊ ಅದು ತಿಂಗಳಗಟ್ಟಲೆ ನನಗೆ ಬಹಳ ಕಾಡಿದಂತ ಒಂದು ನೋವಾಗಿತ್ತು. ஆகவே அது மிகவும் பயங்கர வலியாலே நான் அந்த காரியத்துக்குள்ளாக சென்றேன். ಆ ನೋವು ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನನ್ನಲ್ಲಿ ಒಂದು ಆತ್ಮವಿಶ್ವಾಸ, ನನಗೆ ಸೆಲ್ಫ್ ಸಫಿಶಿಯಂಟ್ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಭಾವನೆ ನನ್ನಲ್ಲಿತ್ತು. ஆகவே அந்த வியாதி வருவதற்கு முன்பாக எனக்குள்ளே நான் நினைத்து கொண்டு என்னிலே நான் போதுமானவனாய் எனக்கு இருக்கிறது என்ற காரியத்தை நினைத்து கொண்டேன். ಆಗ ನನಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು ದೇವರ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ. அப்பொழுது தான் நான் அதிகமாய் உணர்ந்து கொண்டேன் தேவனுடைய கிருபை எப்படி ஒரு மனிதனுக்கு மிக அவசியமாய் இருக்கிறதை புரிந்து கொண்டேன். ಆ ನೋವು ನನಗೆ ಪಾಠ ಕಲಿಸಿದ್ದಾಗಿ ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ. அந்த வியாதியின் மூலமாக நான் பாடங்களை கற்றுக்கொண்டேன். ಸೊ ನೋವು ಇಲ್ಲದೆ ಹೋಗಿದ್ರೆ ನನಗೆ ಆ ಒಂದು ಅರಿವು ಬರ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ஆகவே அந்த ஒருவேளை அந்த நோவின் வழியாக நான் சென்றிராவிட்டால் இந்த தேவனை அறிகிற அறிவு எனக்கு சரியாக வந்திருக்காது. ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಗಳಿಗೆ ನಾನು ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದ್ದೀನ ಇಲ್ಲವಾ ಎಂಬುದಾಗಿ ಈ ದಿನ ನಮ್ಮನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஆகவே நாம் சிறு சிறு காரியங்களுக்காக கூட நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டியவர்களாய் இருக்கிற என்ப காரியத்தை உணர்ந்து கொள்வோம். ಸೊ ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವ್ರು ಮಾಡಿದಾಗ ನಾವು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ಬೋದು. ಆದ್ರೆ ಪ್ರತಿದಿನ ಆತನು ನಡೆಸ್ತಾ ಇರುವಂತ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಸಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾನು ಜ್ಞಾಪಿಸ್ಕೊಳ್ತಿದ್ದೇನೆ. ஆகவே பெரிய பெரிய காரியங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியும். ஆனால் அற்பமான சிறிய காரியங்களிலே ஆண்டவரை நினைத்து ஸ்துதிப்பது மிக முக்கியமானதாய் காணப்படுகிறது. ಚಿಕ್ಕ ನೋವು ಬಂದಾಗ ನಾವು
ನಾವು ದೂರು ಕೊಡ್ತೇವೆ, ಅಂದ್ರೆ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡ್ತೇವೆ ಸುಲಭ. ஆகவே நமக்கு ஏதாவது ஒரு சிறு நோயோ பாதை வந்தால் முறுமுறுப்பை நாம் சொல்லுகிறோம், எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என்று நமக்கு முறுமுறுப்பு வந்து விடுகிறது. ಆದ್ರೆ ಸ್ತುತಿ ಸಲ್ಲಿಸುವಂತದ್ದು ಎಷ್ಟು ಕಷ್ಟ. ஆகவே துதிப்பது எவ்வளவு கடினம். ಅಂದ ನಾವು ನೋಡ್ತೇವೇನಂದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಿದಂತ ಪ್ರತಿಯೊಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೆನೆಸಿ ಆತನಿಗೆ ಘನ ಸಲ್ಲಿಸುವಂತವರಾಗಿರಬೇಕು. ஆகவே தேவன் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக, சிறு காரியங்களாக இருந்தாலும் பெரிய காரியங்களாக இருந்தாலும் தேவனை துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಇವರು ನನ್ನನ್ನ ಘನಪಡಿಸುತ್ತಿಲ್ಲ. ஆகவே ஆண்டவர் அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? அவர்கள் தேவனை மகிமைப்படவில்லை, ನಾನು ಮಾಡಿದ ஸ்தோத்திரிக்கவில்லை. ಉಪಕಾರಗಳನ್ನು ಇವರು ನೆನೆಸ್ಕೊಳ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. தேவன் கூறுகிறார், அவர்களுக்கு செய்த எல்லா காரியங்களுக்காக என்னை ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருக்கிறார்கள். ಸೊ ಮೊದಲನೇದಾಗಿ ನನಗೆ ಮೊದಲನೇ ಪೋರ್ಷನ್ ನನ್ನ ದೇವರೆಂದು ಘನಪಡಿಸಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ದೇವರನ್ನು ಅಕ್ನಾಲೇಜ್ ಮಾಡಲಿಲ್ಲ ಎನ್ನುವಂಥದ್ದನ್ನ ನನ್ಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತು. ஆகவே அவர்கள் தேவனை அறிந்தோம், தேவன் என்ற அங்கீகாரம் கொடுக்காதபடிக்கு அவர்கள் அந்த தேவன் செய்த காரியத்தை ஒரு அற்பமாக எண்ணிக்கொண்டார்கள். ದೇವರು ಇದ್ದಾನೆ, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಆತನಿಗೆ ಸ್ತುತಿ ಸಲ್ಲಿಸಬೇಕು. ஆகவே நான் தேவனை அறிந்தவனாக, தேவன் செய்த காரியங்களுக்காக நான் நன்றி செலுத்த வேண்டியவனாக இருக்கிறேன். ಸೊ ಇದು ಒಂದು ಆಪ್ಷನ್ ಆಗಿ ನಾವು ಸ್ತುತಿ ಮಾಡುವಂತದ್ದು ಒಂದು ಆಪ್ಷನ್ ಆಗಲ್ಲ, ಇದು ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಕಡ್ಡಾಯವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஆகவே இந்த தேவனை அறிந்தவர்கள் துதிப்பது ஏதோ ஒரு செய்தால் பரவாயில்லை, செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அப்படி அல்ல, நாம் கண்டிப்பாக செய்து ஆக வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ಸೊ ರೋಮ 10:9 ರಕ್ಷಣೆಗೂ ಕೂಡ ನಾನು ದೇವರು ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನನ್ನ ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡುವುದಾದ್ರೆ ನನಗೆ ರಕ್ಷಣೆ ಬರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ஆகவே ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நாம் வாசிக்கிறோம், தேவனை இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும். we have to believe in heart and confess through our mouth. ಸೊ ಆದುದರಿಂದ ನನ್ನ ದೇವರು ಆ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರಗಳಿಗೆ ಆತನು ಪಾತ್ರನು ಅರ್ಹನು ಆಗಿದ್ದಾನೆ. ஆகவே நம்முடைய துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் அவர் பாத்திரமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ಕೀರ್ತನೆ 18:3 ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ಯೆಹೋವನು ಸ್ತುತಿಗಳಿಗೆ ಅರ್ಹನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கூறுகிறது, இஸ்ரவேலின் துதிக்குள்ளாக வாசமாய் இருக்கிறார் என்று அது கூறுகிறது. ಸೊ ಕೀರ್ತನೆ 145:3ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, சங்கீதம் 145:3 நாம் கவனிக்கும் போது, ಯೆಹೋವನು ಮಹೋನ್ನತನು ಮಹಾಸ್ತುತಿ ಪಾತ್ರನು ಆಗಿದ್ದಾನೆ. ஆகவே தேவன் மிக உயர்ந்தவர், அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ಗ್ರೇಟ್ ಇಸ್ ದ ಲಾರ್ಡ್ ಅಂಡ್ ಗ್ರೇಟ್ಲಿ ಟು ಬಿ ಪ್ರೇಸ್ಡ್ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. தேவன் பெரியவர், அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று கூறுகிறார். ಸೊ ಹಾಗೆ ಪ್ರಕಟಣೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ரெவலேஷன் சாப்டர் 4 10 ಮತ್ತು 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಅಂದ್ರೆ, அங்கே 10-11 வாசிக்கிறோம். ரெவலேஷன் 4:10 and 11 நாம் கவனித்தோம் என்றால், ಸೊ ಅಲ್ಲಿ 24 ಮಂದಿ ಹಿರಿಯರು ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ಕೂತಿದ್ದ ಆತನ ಪಾದಗಳ ಮುಂದೆ ತಮ್ಮ ಕಿರೀಟವನ್ನ ಇಟ್ಟು ಆತನನ್ನ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்கே 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை ಸಿಂಹಾಸನத்திற்கு முன்பாக வைத்து, ಅವ್ರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಕರ್ತನೇ ನನ್ನ ದೇವರೇ, ನೀನು ಪ್ರಭಾವ ಮಾನ ಬಲಗಳನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯನು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. அங்கே வாசிக்கிறோம், கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு ಪಾತ್ರರಾಗಿ இருக்கிறீர், நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தீர். ಸೊ ಎಷ್ಟು ಅವರಿಗೆ ಹೇಳಿ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇರುವುದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஆகவே அவர்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவர்கள் தேவனை ஆர்ப்பரித்து போற்றுகிறார்கள். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಕಟಣೆ ಮುಂದಿನ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು 11 ಮತ್ತು 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அதே வெளிப்படுத்த விசேஷம் 5:11 ரெவலேஷன் 5:11 படிக்கும்போது, ಸೊ ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ಸಿಂಹಾಸನವು
ಜೀವಿಗಳು, ಹಿರಿಯರು ಮತ್ತು ಸುತ್ತಲೂ ಬಹುಮಂದಿ ದೇವದೂತರು. ನೋಡಿ, ಅವರ ಸಂಖ್ಯೆ ಕೋಟ್ಯಾನು ಕೋಟಿ, ಲಕ್ಷೋಪಲಕ್ಷ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அங்கே வாசிக்கிறோம், அங்கே உள்ள சிங்காசனத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த ஜீவன்கள், மூப்பர்கள் சூழ்ந்திருந்து அநேக தூதர்களுடைய லக்கம் 10,000 இருந்த அப்பேற்பட்ட ஒரு பெரிய கூட்டம் தேவனை தொழுது கொள்கிறது. ಸೊ ಅಲ್ಲಿ ಆ ದೇವರನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, அவர்கள் தேவனை எப்படி துதிக்கிறார்கள் என்றால், ನೋಡಿ, ವಧಿಸಿದಾತನ ಕುರಿಯಾದಾತನು ಬಲ, ಐಶ್ವರ್ಯ, ಜ್ಞಾನ, ಸಾಮರ್ಥ್ಯ, ಮಾನ, ಪ್ರಭಾವ, ಸ್ತೋತ್ರಗಳನ್ನ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯನೆ ಎಂಬುದಾಗಿ ಸ್ತುತಿಸ್ತಿದ್ದಾರೆ. அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ಸೊ ಹಾಗಾಗಿ ಅವರು ದೇವರು ಮಾಡಿದಂತ ಉಪಕಾರಗಳನ್ನ ಅವರು ಜ್ಞಾಪಿಸಿಕೊಂಡವರಾಗಿ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆகவே தேவன் செய்த எல்லா காரியங்களுக்காக அவரை நினைத்து அவர்கள் துதிப்பதும் தோத்தரிப்பதும் நாம் கவனிக்க முடியும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರು ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನ, ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்த அற்புதங்களையும் கிருபைகளையும் அடையாளங்களையும் நாம் கவனித்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். ಸೊ ಕೀರ್ತನೆ 105ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. சங்கீதம் 105 6ஆம் வசனத்தில் இவ்விதமாக சாம் 105 verse 6ல நாம் வாசிக்கும் போது, ಸೊ ಆತನು ನೋಡುವಾಗ ಈ ಒಂದು ವರ್ಷದ ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಕರೆತಂದಿದ್ದಾನೆ. ಆತನು ಮಾಡಿದಂತ ಈ ವರ್ಷವೆಲ್ಲ ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். ಆತನು ಮಾಡಿದ ಅದ್ಭುತ ಕೃತ್ಯ, ಆತನ ಮಹತ್ ಕಾರ್ಯ, ಆತನ ಬಾಯಿಂದ ಹೊರಟ ನ್ಯಾಯ ನಿರ್ಣಯ, ಇವುಗಳನ್ನ ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. வாசித்த பகுதியில் எல்லாம் இதையெல்லாம் நீ நினைவு கூர்ந்து கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறாய். ಸೊ ಯಾವಾಗಲೂ ದೇವರು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಆಗಾಗ್ಗೆ ಹೇಳುವುದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஆகவே என்னை நினைத்துக் கொள்ளுங்கள், என்னை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அடிக்கடிக்கு வேதத்தில் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಆತನು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ನೀವು ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಹೇಗೆ ಕರ್ಕೊಂಡು ಬಂದೆ ಅದನ್ನ ಜ್ಞಾಪಿಸ್ಕೊಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುವುದನ್ನು ನೋಡ್ತೇವೆ. ஆகவே அவர் கூறுகிறார், எகிப்தின் அடிமைத்தனத்திலே அடிமை வீட்டிலிருந்து நான் உங்களை எப்படி புறப்பட பண்ணினேன் என்று ஞாபகம் வைத்துக் கொண்டு அதற்காக தேவனை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். ಆತನು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ ಏನೆಂದರೆ, ನಾನು ಇದು ನನ್ನ ರೊಟ್ಟಿ, ಇದು ನನ್ನ ದ್ರಾಕ್ಷಾರಸ, ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಇದನ್ನ ಪ್ರತಿ ಸಾರಿ ಕೂಡಿ ಬರುವಾಗೆಲ್ಲ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆகவே புதிய ஏற்பாட்டில் படிக்கும்போது பந்தியில பங்கு பெறுவதற்கு முன்பாக இந்த அப்பத்திலும் இந்த பாத்திரத்திலும் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கூறுகிறார். ಕೀರ್ತನೆ, ಅದೇ ಹಿಂದಿನ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನಾವು 31ನೇ ವಚನ ನೋಡುವುದಾದರೆ, அதே சங்கீதம் 31ஆம் வசனம் 105 31 வாசிக்கும் போது, ನೋಡಿ, ಆತನು ತನ್ನ ಸೃಷ್ಟಿಗಳಿಂದ ಸಂತೋಷ ಪಡ್ತಿದ್ದಾನೆ. 105 104 31 மன்னிக்கணும், 104 104ஆம் சங்கீதம் 31ஆம் வசனம், கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார். ಸೊ ಈ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಆತನ ಸೃಷ್ಟಿಗಳಿಂದ ಆತನು ಸಂತೋಷ ಪಡ್ತಿದ್ದಾನೆ. ஆகவே அவர் செய்த கிரியைகள் அல்லது அவர் உருவாக்கினதிலே மகிழ்வார். ಸೊ ನಾವು ಆತನ ಕೈ ಕೆಲಸವಾಗಿದ್ದೇವೆ. ஆகவே அவருடைய கரத்தின் கிரியைகளுமாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. ನಮ್ಮಿಂದ ಆತನು ಸಂತೋಷ ಪಡುವಂತ ಆತನು. ஆகவே நம் மீது அவர் ரொம்ப சந்தோஷம் கொண்டாடுகிறார். ಸೊ ನಾವು ಕೆಟ್ಟದ್ ಮಾಡಿದಾಗ ದುಃಖಿಸುವಂತ ದೇವರು. ஆகவே நாம் அவருக்கு விரோதமாய் செய்யும் போது அவருடைய மனம் துக்கப்படுகிறது. ಸೊ ನಾನು ಆತನಿಗೆ ಏನಾದ್ರೂ ಒಳ್ಳೇದು ಮಾಡುವುದಾದ್ರೆ ಆತನಷ್ಟು ಸಂತೋಷ ಪಡುವಂತ ಯಾರು ಇಲ್ಲ. அவருக்கு நாம் செய்யும் போது மகிழ்ச்சியோடு நன்றியோடு சொல்லும் போது அவருடைய இருதயம் மகிழ்கிறது. ಸೊ ಹಾಗಾಗಿ ಅದರದ ನೋಡಿ 33 34ನೇ ವಚನ ನಾವು ನೋಡ್ತೇವೇನಂದ್ರೆ, ஆகவே 33 34 நாம் வாசிக்கும் போது ಇದನ್ನ ಅರಿತಂತ ಕೀರ್ತನೆಗಾರನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த சங்கீதக்காரன் அறிந்தவனாக இவ்வாறாக கூறுகிறான், ನಾನು ಬದುಕಿರುವವರೆಗೂ ಯೆಹೋವನನ್ನು ಕೀರ್ತಿಸಿ ಸ್ತುತಿಸುವೆನು. ஆகவே சங்கீதம் 104
4 verse 33, நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், ನನ್ನ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ನನ್ನ ದೇವರನ್ನು ಭಜಿಸುತ್ತಿರುವೆನು. நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ನನ್ನ ಧ್ಯಾನದಿಂದ ಆತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಲಿ. ஆகவே நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். ನಾನಾದರೂ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಆನಂದಿಸ್ತೇನೆ. ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರನ್ನ ಆತನು ತಾನು ಹೃದಯದಿಂದ ಅರಿತುಕೊಂಡವನಾಗಿ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಆತನನ್ನ ಸ್ತುತಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஆகவே அந்த தேவனை நன்றாக அறிந்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து ஆண்டவருக்குள்ளே களி கூர்ந்து மகிழ்கிற காரியத்தை நாம் வாசிக்கிறோம். ಪ್ರತಿದಿನ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಆಹಾರ ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟದ್ದು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನೆನೆಸಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஆகவே ಸಲ್ಲಿಸಬೇಕು. ஒவ்வொரு நாள் நாம் சாப்பிடக்கூடிய அந்த ஆகாரமானது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து நாம் அருந்துகிறோம். ಸೊ 145:15ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ಆತನು ಹೊತ್ತು ಹೊತ್ತಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರು. ஆகவே சங்கீதம் 145:11 சங்கீதம் 145:11 ஆகாரத்தை ஏற்ற வேளையில் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ಸೊ ಇಂಗ್ಲಿಷ್ ನಲ್ಲಿ ಅದು ಡ್ಯೂ ಸೀಸನ್ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆகவே அதற்கு ஏற்ற வேளைகளிலே அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். ಸೊ ಮತ್ತೆ ಹಸಿದವರಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಕೊಡುವಾತನು ಎಂಬುದಾಗಿ ಕೀರ್ತನೆ 146:7 ನಾವು ನೋಡ್ತೇವೆ. 146 சங்கீதம் 7 வசனத்திலே அவர்களுக்கு தேவன் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். ಕೀರ್ತನೆ 147:14 சங்கீதம் 147:5 படிக்கும்போது ಶ್ರೇಷ್ಠವಾದ ಗೋಧಿಯಿಂದ ಆತ ನಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸ್ತಾನೆ. ஆகவே அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் நமக்கு உன்னதமான தானியங்களினாலே நம்மை திருப்தியாக்கிறார். ಸೊ ಫೈನೆಸ್ಟ್ ವೀಟ್ ಎಂಬುದಾಗಿ ಇಂಗ್ಲಿಷ್ ನಲ್ಲಿ ನಾವು ஆகவே உச்சிதமான கோதுமையினாலே தேவன் நம்மை அவர் திருப்தி செய்கிறார். ಕೀರ್ತನೆ 136:25 ನಾವು ನೋಡ್ತೇವೇನೆಂದ್ರೆ, சங்கீதம் 136:25 கவனிக்கும் போது ಎಲ್ಲಾ ಜೀವಿಗಳಿಗೂ ಆತನ ಆಹಾರವನ್ನ ಒತ್ತೊತ್ತಿನ ಊಟವನ್ನ ಕೊಡುವುದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஆகவே சங்கீதம் 136:25 மாம்ச தேகமுள்ள யாவும் ஆகாரத்தை கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ಸೊ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಉಡುವಂತ ಬಟ್ಟೆ ಕೂಡ ಆತನು ಕೊಟ್ಟಂತ ಅದನ್ನ ನಾವು ಜ್ಞಾಪಿಸ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲಲ್ಲ, ಅದು ಆತನು ದಯಪಾಲಿಸಿದಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஆகவே நாம் அணிந்து கொள்ளும் இந்த உடைகளையும் துணிமணிகளையும் தேவன் தான் கொடுக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ಮತ್ತಾಯ 6:30ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೇನೆಂದ್ರೆ, மத்தேயு 6:30 Matthew 6:30 அவர் என்ன கூறுகிறார்? ಎಲೆ ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, ಇವತ್ತು ಇದ್ದು ನಾಳೆ ಒಲೆಯ ಪಾಲಾಗುವ ಅಡವಿಯ ಹುಲ್ಲಿಗೆ ದೇವರು ಹೀಗೆ ಉಡಿಸಿದರೆ ಅದಕ್ಕಿಂತ ಎಷ್ಟೋ ಹೆಚ್ಚಾಗಿ ನಿಮಗೆ ಉಡಿಸಿ ತೊಡಿಸುವನಲ್ಲವೇ. ஆகவே மத்திய 6:30 அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு ಉಡಿತುವಿಪ್ಪದು ಅಧಿಕ ನಿಶ್ಚಯ ಅಲ್ಲವಾ? ಸೊ ನಾವು ಎಷ್ಟೋ ಸ್ಟೈಲ್ ಎಲ್ಲ ಮಾಡಿ ನಾವು ಹಾಕೊಂಡು ಬಂದಂತ ಬಟ್ಟೆ ಆತನು ಕೊಟ್ಟಂತ ವರದಾನ. ஆகவே நாம் அணிந்திருக்க துணிமணிகள் கர்த்தர் நமக்கு கொடுத்தவைகளாக இருக்கிறது. ಹಾಗಾಗಿ ಆತನು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ, ಕೆಟ್ಟು ಹೋದ ಕುಮಾರನು ತನ್ನ ತಂದೆ ಹತ್ರ ಹಿಂದಿರುಗಿ ಬರಬೇಕಾದ್ರೆ, ஆகவே கெட்ட குமாரன் தன் தகப்பனுக்கு இடத்துல திரும்பி வரும்பொழுது ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ಶ್ರೇಷ್ಠವಾದ ನಿಲುವಂಗಿಯನ್ನು ಈತನಿಗೆ ತೊಡಿಸಿರಿ. அவன் தகப்பனார் சொல்லுகிறார், இவனுக்கு உயர்ந்த ವಸ್ತ್ರத்தை கொண்டு வாருங்கள். ಆತನು ನಮಗೆ ಉತ್ತಮವಾದದನ್ನ ಮಾಡಲು ಶಕ್ತನಾದ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவர் நமக்கு ಉತ್ತಮமானதையும் சிறந்ததையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ಸೊ ಪ್ರತಿ ದಿನ ಆತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಉಡುಗೊರೆಯಾಗಿದೆ. ஆகவே இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் தேவன் கிருபையாக நமக்கு கொடுக்கப்படுகிற ಕಾರ್ಯಗಳಾக இருக்கிறது. ಪ್ರಳಪ 3:23 ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ಹೊಸ ದಿನ ದೇವರಿಂದ ಕೊಟ್ಟಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஆகவே புலம்பல்ல படிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கிருபையாக கொடுக்கிறார். ಕೀರ್ತನೆ 90:14 ದೇವರ ಕೀರ್ತನೆಗಾರನ ಹೇಳ್ತಾನೆ, ದೇವರೇ ಉದಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದ ನನಗೆ ಸಂತೃಪ್ತಿ ಪಡಿಸು, ಆಗ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಉಲ್ಲಾಸಿಸಿ ಹರ್ಷಿಸುತ್ತೇನೆ. சங்கீதம் 92 அதிகாரத்திலே அதிகாலையில் உம்முடைய கிருபை கேட்க பண்ணும் என்று அவன் கேட்கிறான். ಕೀರ್ತನೆ 143
ಹೇಳ್ತಾನೆ, ಹೊತ್ತಾರೆಯಲ್ಲಿ ದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪೆ. ஆகவே 143ஆம் சங்கீதத்திலே உம்முடைய கிருபை எவ்வளவு சூழ்ந்திருக்கிறது என்று கூறுகிறான். ಸೊ ನಾನು ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಆರೋಗ್ಯಕ್ಕಾಗಿ ಆತನನ್ನ ಸ್ತುತಿಸಬೇಕು. ஆகவே இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்த ஆரோக்கியத்திற்காக கூட நாம் நன்றி கூற ಸೊ வேண்டும். ನಾವು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ ಆರೋಗ್ಯವಾಗಿ ಅಂದ್ರೆ ದೇವರ ಕೃಪೆ ಆಗಿದೆ ஆகவே ಪ್ರಿಯರೇ. இன்றைக்கு நாம் உயிரோடு ஆரோக்கியமாக இந்த இடத்திலே வந்திருப்போம் என்றால் அது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. ಎಷ್ಟೋ ಜನ ನೋವಿನಲ್ಲಿ, ಕಷ್ಟದಲ್ಲಿ, ರೋಗದಲ್ಲಿ, ಹಾಸ್ಪಿಟಲ್ಗಳಲ್ಲಿ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿರೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஆகவே இந்த நாம் நினைத்து பார்ப்போம், இன்றைக்கு எத்தனையோ பேர் பல பற்பல வியாதிகளின் நிமித்தம் படுக்கையிலே ஆஸ்பத்திரியிலே படுத்துக்கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். ಸೊ ಕೀರ್ತನೆ 103 ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ಅಪರಾಧಗಳನ್ನ ಕ್ಷಮಿಸುವವನು, ಸಮಸ್ತ ರೋಗಗಳನ್ನ ವಾಸಿ ಮಾಡುವವನು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. சங்கீதம் 103 Psalm 103 verse 3 உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. ಸೊ ಆತನು ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳುಹಿಸಿ ನಮಗೆ ಗುಣಪಡಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. தம்முடைய வார்த்தையை அனுப்பி தேவன் நம்மை குணப்படுத்துகிறார். ಸೊ ನಾನು ಉಳಿದಿರುವಂತದ್ದು ದೇವರ ಕರುಣೆಯೇ. ஆகவே நான் பிழைத்திருப்பது, ஜீவித்திருப்பது தேவ கிருபை. ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನ ಜಾರದಂತೆ ನನ್ನ ಕಾಲುಗಳನ್ನ ಕಾಪಾಡಿದಂತ ದೇವರು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. என்னுடைய அடிகள் ஆண்டவர் வழுக்காமல் நாம் தடிக்க விழாதபடிக்கு நம்முடைய கால்களை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ಸೊ ದೀರ್ಘಾಯುಷ್ಯವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ ನನ್ನನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುವಂತ ದೇವರು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. நீடித்த நாட்களை அழித்து திருப்தி செய்கிறவராக இருக்கிறார். ಸೊ ಕೀರ್ತನೆ 21:4 ವಚನ ಓದೋಣ. சங்கீதம் 21:4 21:4 Psalm 21 verse 4. ಸೊ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆನೆಂದ್ರೆ ಕೀರ್ತನೆಗಾರನು ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ, ದೇವರೇ ನನಗೆ ದೀರ್ಘಾಯುಷ್ಯವನ್ನ ನಾನು ಕೇಳ್ಕೊಂಡೆ, ಆಗ ನೀನು ಯುಗ ಯುಗಾಂತರಕ್ಕೂ ಜೀವಿಸುವಂತ ಆಯುಷ್ಯವನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೆ. அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள ದೀರ್ಘಾಯುಷை ಅಳಿತೀರ್. ಸೊ ಆತನು ನೋಡುವಾಗ ನಮಗೆ ಬರೀ ಆಯುಷ್ಯ ಅಲ್ಲ ಕೊಟ್ಟಿರುವಂತದ್ದು, ದೀರ್ಘಾಯುಷ್ಯವನ್ನ ಅಂದ್ರೆ ಯುಗ ಯುಗಾಂತರಕ್ಕೂ ಜೀವಿಸುವಂತ ಒಂದು ನಿತ್ಯ ಜೀವನ ಅನುಗ್ರಹಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. யுகாயுகமாய் தேவனோடு சேர்ந்து ஜீவிப்பதற்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ಆ ನಿತ್ಯ ಜೀವ ನನಗೆ ಹೇಗೆ ಬಂತು? இந்த நித்திய ஜீவன் எப்படி வந்திருக்கிறது? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ದೇವರು ಕಲಿಸಿಕೊಡುವುದರ ಮೂಲಕ ನಿತ್ಯ ಜೀವ ನನಗೂ ನಿನಗೆ ಸಿಕ್ಕಿದೆ. ಯೇಸು கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அந்த நித்திய ಜೀವನಿನ ವರத்தை ನಮக்கு கொடுத்தார். ಸೊ ಆತ ನೋಡ್ಬೇಕು, ಆತನನ್ನು ನಂಬುವುದಾದರೆ ನಾವು ನಾಶವಾಗದೆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಅವரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ಅವரை ತಂದರುಳಿನಾர். ಸೊ ಆ ಒಂದು ಜೀವವು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾನೆ. அவர் அந்த ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் சம்பூரணமாய் இருக்கவும் இந்த உலகத்திற்கு வந்தார். ಸೊ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ನನಗೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ನಮಗೆ ದೊರಕಿದೆ. அவர் மூலமா எனக்கு பாவ மன்னிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ಆತ ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನ ಪರಿಹಾರ ಮಾಡಿದ್ದಾನೆ. அவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் பரிகாரம் செய்து விட்டார். ಯಾವನ ದ್ರೋಹವು ಪರಿಹಾರವಾಗಿದೆಯೋ, ಯಾವನ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ ಅವನು ಧನ್ಯನು ಎಂಬುದಾಗಿ ಕೀರ್ತನೆ 32:1 ನೋಡ್ತೇವೆ. சங்கீதம் 32:1 எவன் பாவம் மூடப்பட்டதோ, எவன் பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಧನ್ಯನನ್ನಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನು ಶಿಲುವೆ ಮೇಲೆ ಸತ್ತಿರುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆகவே உன்னை என்னை ரட்சிப்பதற்காக இயேசு அந்த சிலுவையின் மேல் மரிக்க வேண்டியதா இருந்தது. ಆತನು ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಪೂರ್ವಕ್ಕೂ ಪಶ್ಚಿಮಕ್ಕೂ ಎಷ್ಟು ದೂರವೋ ಅಷ್ಟು ದೂರ ಮಾಡಿ ನನ್ನ ದ್ರೋಹಗಳನ್ನು ಅಲಿಸಿ ಇರುವುದನ್ನ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆகவே மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் தேவன் நம்முடைய பாவங்களை எடுத்து விட்டார். ಸೊ ಹಾಗಾಗಿ ನಾವು ಪ್ರಿಯರೇ ಈ ಒಂದು ಕೀರ್ತನೆ 95 ಕೀರ್ತನೆ 95 ನಾವು ಓದಿ ನಾವು ಮುಗಿಸ್ಕೊಳ್ಳೋಣ. ஆகவே சங்கீதம் 95 வாசித்து நாம் முடித்துக் கொள்வோம். ಸೊ ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆನೆಂದ್ರೆ ನನ್ನ ದೇವರು ಮಹಾದೇವರು, ಆತನು ದೇವರುಗಳಲ್ಲಿ ಮಹಾರಾಜನು ಆಗಿದ್ದಾನೆ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ. ஆகவே கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆತನ ಅಗಾಧವು ಆತನ ಕೈಯಲ್ಲಿದೆ, ಪರ್ವತ ಶಿಖರಗಳು ಆತನವೇ. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். ಆತನು ಸಮುದ್ರವನ್ನು ನಿರ್ಮಿಸಿದ್ದು ಆತನೇ, ವನನೆಲವು ಆತನ ಕೈ ಕೆಲಸವೇ. சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. ಈಗ ಆತನು ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಬನ್ನಿರಿ
ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ. இப்போது சங்கீதக்காரன் ஒரு அழைப்பை கொடுக்கிறான். ಸೊ ನಮ್ಮ ನಿರ್ಮಾಣಿಕನಾದ ಯೆಹೋವನಿಗೆ ಸಾಷ್ಟಾಂಗವೇರಿಗೆ ಆರಾಧಿಸೋಣ. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். ಆತನು ನನ್ನ ದೇವರು, அவர் என் தேவனாய் இருக்கிறார். ನಾವು ಆತನು ಪಾಲಿಸುವ ಹಿಂಡು ಆಗಿದ್ದೇವೆ. நாம் அவர் ಮೇய்ச்சலின் ಜನங்களும் அவர்கள் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. ಸೊ ಹಾಗಾಗಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುವಂತೆ ಆತನು ನನಗೆ ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಿಗೆ ನಾನೇನು ಸಲ್ಲಿಸಲಿ? அவர் செய்த ಉಪಕಾರங்களுக்கு நான் ಪ್ರತಿಫಲನ್ என்ன செய்ய முடியும்? ಸೊ ಆತನು ಮಾಡಿದ ಹಾಗಾಗಿ ಮೀಕನು ಸಹ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ನಾನು ಲಕ್ಷೋಪಲಕ್ಷ ಕುರಿದನಗಳನ್ನ ಆಡುಗಳನ್ನ ನಿನಗೆ ಸಮರ್ಪಿಸಿ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನದೊಳಗೆ ಬರಲಾ ஆகவே நான் அதே அநேக மிருகங்களும் ஜீவன்களும் கொடுத்து அர்ப்பணித்தாலும் பலி கொடுத்தாலும் அவைகளினால் உம்மிடத்தில் வர முடியுமோ என்று சொல்லுகிறான். ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ರಕ್ಷಣಾ ಪಾತ್ರೆ ದೇವರು ನನಗೆ ದಯಪಾಲಿಸಿದ ಈ ರಕ್ಷಣಾ ಪಾತ್ರೆಯನ್ನು ಆತನ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರೋಣ. ஆகவே இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தினவர்களாய் ஆண்டவரை தொழுது கொள்வோம். ಸೊ ದೇವ್ರಿ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.